السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. عليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه الناس أجمعين، أما بعد. الحمد لله. நம்முடைய இந்த அக்கீதா வகுப்பினுடைய 4வது வகுப்பில் நாம் எல்லாம் இருந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பல வேலைகளுக்கு மத்தியில மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் வகுப்பில் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பு நாம் ஆரம்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய முதல் வகுப்பாக இன்றைய வகுப்பில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு நினைவூட்டல். அதாவது, நம்ம இருக்கக்கூடிய இந்த நாள் புதிய ஒரு வருடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்நாளினுடைய நாட்களை புதிய வருடத்தின் நாட்களை அடைவதற்கு நமக்கு நம்முடைய வாழ்நாடுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த நேரத்துல ஒரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொன்னா, பொதுவாக இந்த நாள் என்பது இஸ்லாம் அல்லாதவருடைய வாழ்க்கையில் இந்த நாள் என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பண்டிகை நாளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இந்த நாளை அவர்கள் கொண்டாடக்கூடிய விதங்கள், எப்படியெல்லாம் இந்த நாள் அவங்க கொண்டாடுறாங்க, புதிய வருடத்தில் அவர்கள் கால் பதித்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அதை வரவேற்கும் விதமாக பல நிகழ்ச்சிகளை, நிகழ்வுகளை ஏற்படுத்தி அதை பிரம்மாண்டமாக இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா என்ன சொல்ல போனா, அந்த நாளில நினைச்சாங்க, சில வாழ்த்துக்களும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்துல ஒரு முஸ்லிம் எப்படி அதை அணுக வேண்டும் என்கிறது ஒரு நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறோம். ஒரு 5 நிமிடம் அதை பற்றியான ஒரு சில தகவல்கள் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் வகுப்புக்குள்ள போகலாம். பொதுவாக நம்மை சுற்றி பலரும் இருக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாதவரும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த நாள் யாருக்காக கொண்டாடப்படுகிறது, இந்த நாளை எந்த கூட்டத்தார்கள் இந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் தான். இந்த கேலண்டர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படி சொல்லக்கூடிய இந்த கேலண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, அது கிறிஸ்தவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கேலண்டர் தான் இந்த இங்கிலீஷ் கேலண்டர் சொல்லக்கூடிய இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா இந்த கேலண்டர். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு 2 பண்டிகைகள் மட்டும்தான் நமக்கு நினைச்சிருக்கிற அனுமதிச்சிருக்கிறாங்க. ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். இது அல்லாத எந்த ஒரு பண்டிகையும் இஸ்லாம் நமக்கு நினைச்சல, அனுமதிக்கல என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டு சில முஸ்லிம்கள், நம்மில் சில முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பிற மதத்தினுடைய பண்டிகைகளை பின்பற்றக்கூடிய, சடங்குகளை பின்பற்றக்கூடிய நம்மளே சில முஸ்லீமை நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இது யாரை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது, இது யாருடைய கலாச்சாரம் என்பதை ஒரு முஸ்லிம் தெரிந்து கொண்டால் என்ன செய்ய மாட்டான், அவன் பின்பற்ற மாட்டான். பொதுவாகவே இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த 2 பண்டிகை தவிர்த்து மற்ற எந்த பண்டிகை நிச்சய மாட்டான் ஒரு முஸ்லிம் கொண்டாட மாட்டான்.
ஆனா இன்னைக்கு என்ன அப்படி சொன்னா, காலத்தினுடைய கட்டாயத்துல இன்னைக்கு ஒரு முஸ்லீம் இருந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்னன்னா, அதை பற்றியான அந்த தெளிவும் அதை பற்றியான அந்த கல்வி அவனிடத்துல இல்லை. இஸ்லாம் எதெல்லாம் அனுமதித்திருக்கிறது, எதெல்லாம் இஸ்லாமுக்கு தடை செஞ்சிருக்கு என்பதை பற்றியான அந்த அவன்கிட்ட இல்லாதனாலதான் இன்னைக்கு நம்மள சில மக்கள் நினைச்சுறாங்க அந்த அவர்களுடைய பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த நேரத்துல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம் சொல்லிக் கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல 40க்கும் மேற்பட்ட காலண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல 40க்கும் மேற்பட்ட காலண்டர் இருக்குது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு பரவலாக இந்த இந்தியாவுக்குள்ள இந்தியா மட்டும்தான், குறிப்பா சொல்லப்போனா இந்தியாவுக்குள்ள ஒரு கேலண்டர் எல்லாருடைய மக்களாலும் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது யாருடைய கேலண்டர் சொன்னா, இங்கிலீஷ் கேலண்டர் சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவருடைய கேலண்டர் செய்யப்பட்டு கொண்டிருக்கு, பின்பற்றி கொண்டிருக்கிறது. இந்த கேலண்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, இந்த கேலண்டர் எதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்தவர்களுடைய அந்த தெய்வங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிறிஸ்தவர்களுடைய இந்த கேலண்டர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது எல்லாமே பாத்தீங்க சொன்னா அவங்களுடைய தெய்வங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அந்த கேலண்டர் எல்லாமே. ஜனவரி அப்படின்னு சொன்னா ரோமர்களுடைய தெய்வங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஜூலை அப்படின்னு சொன்னா அந்த ஜூலியஸ் ஜீசன் சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுடைய பெயரை வச்சு உருவாக்கப்பட்டது. ஆகஸ்ட், மோகஸ்ட் சொல்லுவாங்க. அத மோகஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஜூலியஸ் ஜீசர் இருக்காங்கல்ல, அவனுடைய மருமகன் தான் இந்த மோகஸ்ட். அதை வைத்து உருவாக்கப்பட்டது இந்த ஆகஸ்ட். இப்படி ஒவ்வொரு கேலண்டரையும் எடுத்து பாத்தீங்க சொன்னா, இதெல்லாம் அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களால் உருவாக்கப்பட்டவைதான். அதனால இது இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நமக்கு ஒரு எச்சரிக்கையாவே சொல்றாங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமூகத்தை ஒத்திருக்கிறாரோ அல்லது பிற சமூகத்தை போன்றான விழாக்களை யார் கொண்டாடுகிறார்களோ, பிற சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறார்களோ, ஃபஹுவ மின்ஹும், அவர் அவரை சார்ந்தவர் தான். அவர் முஸ்லீம் சொல்லிக்கிறதுக்கு என்ன கிடையாது, அனுமதியே கிடையாது மார்க்கத்துல. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், இந்த 2 பெருநாளை தவிர்த்து இஸ்லாத்திலையும் புதிய வருடம் ஒண்ணு இருக்கிறது. இஸ்லாத்துல இஸ்லாமிய கேலண்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 12 மாதங்கள். அந்த 12 மாதங்கள்ல முதலாவது மாதமா இருக்கக்கூடியது முஹர்ரம் மாதம், கடைசியா இருக்கிறது துல் ஹஜ். இந்த 2 இது முஹர்ரமுடைய மாதம் பிறந்தாலும் கூட இஸ்லாத்துல என்ன கிடையாது, அந்த நாளை கொண்டாடுவதற்கு, அந்த நாளை சொல்லி வாழ்த்துக்கள் சொல்வதற்கு இஸ்லாத்துல எந்த அனுமதியும் கிடையாது. அப்படி இஸ்லாத்திலேயே ஒரு பண்டிகை அனுமதி, ஒரு நாளை கொண்டாடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால், எப்படி பிற சமூகத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தை, பிற சமூகத்தை அதை கொண்டாடக்கூடிய அந்த விழாவை எப்படி ஒரு முஸ்லிம் கொண்டாட முடியும் என்பதை நாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல குறிப்பா சொல்ல போனா, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இஸ்லாம் எல்லா கலாச்சாரங்கள், இஸ்லாம் அல்லாதவருடைய கலாச்சாரங்களை விட்டு இஸ்லாம் என்ன செய்யும், அது வேறுபடுத்தப்படும், அதாவது வித்தியாசப்படும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு வணக்கங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே பிற சமூகத்துக்கு ஒத்து போகாத அளவுக்கு தான் நினைச்சிருக்கிறாங்க, தனித்து அதை விளங்கும்படியாக தான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. இபாதத்தாக இருக்கட்டும், இன்னும் பிற அமல்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இஸ்லாம் இன்னொரு சமூகத்தை, எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருக்கட்டும், எந்த ஒரு அமல் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அதுல இஸ்லாம் என்ன செய்யல, இன்னொரு சமூகத்தை நினைச்சிருக்காது, ஒத்து இருக்காது. ஆனா இன்றைக்கு நம்மள சில மக்கள் நினைச்சு அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு என்ன, ரசூலுல்லாஹ் எப்போதுமே இந்த இஸ்லாத்தை எல்லா மக்களும் நினைச்சுக்காங்க, ஒரு தனி சிறப்பாகத்தான் காமிச்சிருக்கிறாங்க. அன்றைய காலத்துல யூதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாத்தை தனித்து விளங்கும்படியான ஒரு மார்க்கமாகத்தான் அந்த மக்களுக்கு மத்தியில காமிச்சிருக்கிறாங்க. அப்படியான ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பாளர்களே. அப்ப இந்த நாளை கொண்டாடுவதற்கோ, இந்த நாளில் வாழ்த்துக்கள் சொல்வதற்கோ இஸ்லாத்துல எந்த அனுமதியும் கிடையாது. அது நபி அவருக்கு காட்டித்தராத ஒரு வழிமுறை. அதனால் இந்த நாளில் இப்போ நான் ஒரு கேள்வி வருது, என்ன கேள்வினா, இப்படி நம்ம கிட்ட சொல்றாங்களே உஸ்தாத், என்ன பண்றது, இப்படி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க, என்ன பண்றது, அவர் தவிர்ப்பது சிறந்தது. மார்க்கத்துல அனுமதி இல்லாத ஒன்றை சும்மா வெறுமனையாக ஒரு சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில நாம் அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலை செய்யக்கூடாது. அது மார்க்கத்துல இல்ல. அதனால் தெளிவாக அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒரு விஷயத்தை செய்வது என்பது அது ஹராம்.
அப்ப அந்த மாதிரி சொல்றாங்களே, இதனால அவங்களுக்கு உறவுகள் கோத்து குடும்பம் நீ அதுக்கப்புறம் பிள்ளைங்க கோத்துக்குங்க. யாராவது இடையில நீங்க வந்து உங்களுடைய இது வந்து இதுல போட்டுக்கோங்க, மூட்ல போட்டுக்கோங்க. அப்போ சமூக நல்லிணக்கம் இது வந்து பாதிக்கப்படுது. உறவுகள் வந்து என்ன செய்றாங்க, நம்மளை விட்டு அந்த ஒரு விஷயத்தை சொல்றதுனால உறவுகள் நம்மளை விட்டு என்ன செய்றாங்க, சரியான முறையில உறவுகள் பேண மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? தெள்ள தெளிவாக பேசிடணும். அவங்க இடத்துல தெள்ள தெளிவாக நாம் அதை சொல்லிக் கொள்ளணும். அது அழகான முறையில சொல்லிக்கோங்க, அவ்வளவுதான். இது இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. இது கொண்டாடுவதற்கு அனுமதியும் கிடையாது. ஏன் இஸ்லாம் கொண்டாட சொல்லல? ஏன் இஸ்லாம் வந்து இதை வந்து அனுமதிக்கல? காரணம் என்ன? ஒன்றுமே இல்லை இதுல. இந்த புத்தாண்டு கொண்டாடுவதனால எந்த ஒரு நன்மையோ எந்த ஒரு தீங்கு மனுஷனுக்கு கிடையாது. தீங்குதான் இருக்கே தவிர நன்மையே கிடையாது. அப்படித்தானே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போ நம்ம எத்தனை வருடங்கள் கழிஞ்சிருச்சு. கடந்த வருடம் வரைக்கும் 2023, நேற்று வரை 2023 வரைக்கும் இருந்தோம். 2023 வரைக்கும் நம்ம என்ன அமல் செஞ்சிருக்கிறோம்? வாழ்நாள் ஏதாவது சொல்லிக் கொள்ற அளவுக்கு நம்ம அமல்கள் செய்திருக்கிறோமா? ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்ல மறக்க முடியாம பெரிய ஒரு அமல் போன வருடத்துல நாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையே. அல்லாஹ் ஒரு வருஷத்தை நமக்கு ஒரு நாளை நமக்கு நீட்டி கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த நாளில் நாம் நல்லபடியாக அமல் செய்வதற்கு தான் காலங்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கே தவிர என்ன கிடையாது. அந்த நாளை அந்த சந்தோஷமா கொண்டாடுவதற்கு கிடையாது. இப்படி பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதனால இது அவர்களுக்கு அழகான முறையில அவங்களுக்கு சொல்லி முடிச்சிருங்க. இஸ்லாம் இதனால அனுமதிக்கல, அதனால அவங்க நினைச்சு அனுமதிக்கிறதில்ல. இஸ்லாம் 2 பண்டிகை அனுமதி கொடுக்குது. அந்த பண்டிகையை பாருங்களேன், அது நமக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது, பிறருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த புத்தாண்டு அப்படியே இருக்குது, கேட்டு போடுறான். பாருங்க, நிறைய இடத்துல பாட்டு போட்டு அதை என்ன செய்றாங்க, பெரிய அனாச்சாரங்கள் நடந்து கொண்டு இருக்குது. டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறான். என்ன பெற விஷயம் பாருங்க. இதெல்லாம் மக்களை வழியெடுக்கக்கூடிய எத்தனையோ அனாச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. அதனால அன்பனர்களே, இது இஸ்லாம் காட்டி தராத ஒரு வழிமுறை. நாம் என்ன செஞ்சிருவோம், அதில் விட்டு விளைகிறோம். ஓகேவா? அப்ப புத்தாண்டு என்பது கொண்டாடுவதோ அந்த நாளில் வாழ்த்துக்கள் சொல்வதோ நம்ம என்ன கிடையாது, நமக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. தெரியாமல் யாராவது உங்களை யாராவது சொல்லியிருந்தாலோ, உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாலோ, நீங்கள் பதிலுக்கு சொல்லியிருந்தா அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் அதுக்கான மன்னிப்பை கேட்டுக்கோங்க. அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறான். ஒரு தவறை தெரியாமல் செய்த தவறு கிடையாது, தெரிந்து விட்டு என்ன செய்யக்கூட தவறு செய்ய கூட என்பதுதான் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பாக அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய மக்கள் நம்ம நம்ம இருக்கணும், இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சரி. அப்ப இந்த அக்கீதா வகுப்பினுடைய 4வது பாட வகுப்புல நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரம் வரைக்கும், கடந்த வகுப்பு வரைக்கும் நாம் பார்த்த விஷயங்கள் அக்கீதா, அதனுடைய அறிமுகம், அதே போல அக்கீதானுடைய விளக்கங்கள், அதே போல நாம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இந்த வருடத்துல என்ன பாடத்தை நாம் படிக்க போறோம்? உசுலு சலாசல் சொல்லக்கூடிய 3 அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வகுப்புல நாம் படிக்க போறோங்கிறத சொல்லியிருந்தோம். அதுல முதலாவதாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இஸ்லாம் அப்படிங்கறத நான் பாக்குறோம். இந்த இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, அதுல குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய வசனங்கள், அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முதல் விஷயமே இஸ்லாத்தை பற்றி தான். அந்த இஸ்லாத்தினுடைய விளக்கங்கள் நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். யாராவது ஒருவர் கடந்த வகுப்பு நடந்த விஷயங்களை ஏதாவது ஒருவர் சுருக்கமாக சொல்ல முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. நம்ம போன வார கிளாஸ்ல வந்து அக்கீதா வந்து 2 வகையா இருக்கு. அது எப்படின்னா சொல் ரீதியாகவும் இஸ்லாமிய வழக்குல எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். சொல் ரீதியா அப்படின்னா அது கட்டுப்படுதல், முடிச்சு போடுதல், உறுதிப்படுத்துதல் அந்த மாதிரி வரும். இஸ்லாமிய வழக்கு அப்படின்னா அல்லாஹ்வை சார்ந்ததையும் மறைவானவற்றையும் இன்னும் நம்மளுக்கு வந்து அடிப்படை கொள்கைகளை சஹீஹான விஷயங்களை வந்து நம்புவது, அதை சார்ந்ததுதான் இஸ்லாமிய வழக்குல சொல்லப்படுது. அக்கீதாவோட வேர்ச்சொல் என்னதுன்னா அக்கத அப்படிங்கிறது இதுல இருந்து பிரிஞ்சு வருது. அது வந்து சூராத்துல் ஃபலக்ல வந்து பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அக்கீதா நம்மளுக்கு வந்து 3 அடிப்படை விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா இஸ்லாம், ஈமான், இஹ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இஸ்லாம் அப்படின்னா அல்லாஹ்வால ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மறுமையின் வெற்றிக்காக தான் நம்ம இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து குரான்லயும் ஹதீஸ்லயும் வந்து இஸ்லாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3வது அத்தியாயமான 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தும் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சம்பவத்தை பார்த்திருந்தோம்.
உமர் அலி வந்து இஸ்லாத்தை விட்டு தடுமாற சூழ்நிலை ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மக்களை கூட்டி நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கஃபாஃப் பின் அரத் அவங்க வந்து ஒரு அடிமை எஜமானிக்கு வந்து ஒரு எஜமானிக்கு வந்து அடிமையா இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எஜமானி வந்து ரொம்ப துன்புறுத்தி இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக துன்புறுத்தி ரொம்ப அவங்கள வந்து வேதனைக்குள்ளாக்குற செயல்கள் எல்லாம் அவங்க செய்வாங்க. அப்படிங்கும்போது உமர் அலி கூப்பிடுவாங்க கஃபாஃப் பின் அரத்தை. அவங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வெக்கப்படுவாங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்களோட மேலாடையை வந்து கலட்டுவாங்க. அப்போ முதுகுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலான முதுகு மாதிரியே இருக்காது. அவ்வளோ அந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டு அவங்களோட முதுகு வந்து ரொம்ப கோரத்தனமா காயங்கள் உள்ள முதுகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எஜமானி என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இஸ்லாத்தை அவங்க ஏத்துக்கிட்ட காரணத்துக்காக அவங்கள வந்து அடிச்சு தொங்க விடுறதும், அதுக்கடுத்து வந்து கங்கு புரியிற இடத்துல போட்டு அவங்கள படுக்க வைக்கிறதும், கைகாலை எடுத்து அந்த கங்குல தேய்ச்சி அவங்களோட அந்த கதறல் சத்தம் வர அளவுக்கு அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கஃபாஃபின் அரத் சொல்லுவாங்க. அப்போ ரசூலா வந்து சொல்லுவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க. நீங்க எங்களுக்காக துவா செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஆறுதல் சொல்லுவாங்க. அப்போ உமர் அலி வந்து இந்த சம்பவத்தை கேட்டு ரொம்ப அழுவாங்க. அப்போ நம்மளுக்கு இஸ்லாம் வந்து ரொம்ப வெகுமதியான நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இஸ்லாம் அப்படின்னா கட்டுப்படுதல். அந்த இதை வந்து ஹதீஸுல் ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் சொன்னீங்க. இது வந்து ஜிப்ரீல் அலை வந்து இந்த ஹதீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து 3 படித்தரங்களை வந்து கற்றுத்தருகிறது. புகாரில வந்து 50வது ஹதீஸா இடம் பெற்றிருக்குது அது. உமர் பின் கத்தாப் அலி வந்து அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து உமர் அலி நபி ஸல்லல்லாஹு அவங்களோட சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கும்போது ஒரு தூய வெண்ணிற ஆடை உள்ள ஒரு மனிதர் வந்து அடர் கருப்பு நிறம் தலைமுடைய உள்ள ஒரு மனிதர் வந்து வராங்க. ஆனா அவங்க அந்த பாலைவனத்துல வரும்போது அந்த இதுல பயணம் செஞ்ச அறிகுறியே இல்ல. அவ்வளவு தூய்மையா வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து பக்கத்துல அமர்ந்திருக்காங்க. அவங்களோட முட்டுக்காலோட இணைச்சு அவங்களோட முட்டுக்காலை வச்சுட்டு கேக்குறாங்க, இஸ்லாம் பற்றி கூறுங்க அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்லாம் அப்படின்னா ஆஹ் இஸ்லாம் அப்படின்னா அல்லாஹுக்கு எதையுமே இணையாக்காம அவனை வந்து தொழுகையை வணங்கி அவனுக்கு ஜக்காத் அவங்க சொன்னதை கடமையான செயல வந்து செய்யறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈமான் அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது அல்லாஹையும் அவனோட மாணவர்களையும் இன்னும் தூதர்களையும் வேதங்களையும் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவதையும் மறுமை நாளையும் விதியையும் நம்புவது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து இஹ்சான் அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு இஹ்சானை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்ம பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து வணக்க வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சத்தக உண்மையே நீங்க கூறினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ்லாம் வந்து அடிப்படையான வெளிப்படையான அனைத்து செயல்களின் மூலமும் அல்லாஹ்வுக்கு வந்து கட்டுப்படுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இஸ்லாத்தோட பொறுமை வந்து முஸ்லிம் கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முஸ்லிம் முஃமின் முஹ்சின் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து புனியல் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தோட அம்சங்கள் நம்ம பார்த்திருக்கோம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். கலிமா அப்படின்னா என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஈமான் என்னன்னா நம்பிக்கை கொள்வது, அவனை சார்ந்த விஷயங்களை வந்து அல்லாஹ்வை சார்ந்த விஷயங்களை வந்து நம்பிக்கை கொள்வது. இஹ்சான் அப்படின்னா அல்லாஹ்வை நம்ம பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்ம பார்க்கிறான் அப்படின்னு சொல்றது. இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து முஹ்சின் அப்படின்னு சொல்லிருந்தீங்க உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாரக்கல்லாஹ் இல்முக். அல்லாஹ் உங்களுடைய கல்வியை வந்து அதிகப்படுத்தட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? அப்போ கிளாஸ்ல எல்லாருமே வந்து என்ன செய்றீங்க, நல்லா கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு இதன் மூலமா நமக்கு தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. அப்போ கடந்த வகுப்புல நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் மாணவி அழகான முறையில் கணிச்சிருக்கிறாங்க, சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய வகுப்பு வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, அந்த ஹதீஸுல் ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல வந்து 3 செய்திகளை வந்து என்ன செய்யார் வானவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அந்த 3 செய்திகளையுமே கேட்ட ரசூலுல்லாஹி அவர்கள் இல்ல முழுசா முடிச்சுக்கிறோம். ஓகேவா? 3 செய்திகளை கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ் அவர்கள் கூடுதலான சில செய்திகளையும் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டாங்க, ஈமான் என்றால் என்னன்னு கேட்டாங்க, இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்டாங்க.
அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மறுமை நாள் எப்போது வரும்னு கேட்டாங்க. மறுமை நாள் எப்போது வரும்னு கேட்ட உடனேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்ன வார்த்தை என்ன? அவங்க கேட்கறாங்க, வானவர் ஜிப்ரீல் கேட்கிறாரு, உலக அழிவு நாளை பற்றி அது எப்போது வரும் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, கேள்வி கேட்கப்படுபவர், அதாவது நான் கேட்பவரை விட, அதாவது உங்களை விட அதிகம் அறிந்தவர் அல்ல. இது பற்றி எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க சொன்னாதான் எனக்கு என்ன செய்யும் தெரியும் என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க. உடனடியாக வானவர் அடுத்த கேள்விக்கு போயிட்டார், வந்தவர் அடுத்த ஒரு கேள்விக்கு போயிட்டார். மறுமையோட அடையாளம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில அடையாளங்களை சொன்னாங்க. ஒரு அடிமை பெண் தன் எஜமானி பெற்றெடுப்பால், காலில் செருப்பில்லாத அரைகுறை ஆடைகளை அணிந்துள்ள ஏழைகளான மக்கள் ஏழைகளான ஆட்டு இடையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டடங்கள் நிச்சயவாங்க கட்டுவதை நீங்க பாப்பீங்க அப்படின்னாங்க. இன்னும் சில அதோட சேர்ந்து சில செய்திகளும் சொன்னாங்க. கல்வி இல்லாமல் போகிவிடும் அப்படின்னு நினைச்சாங்க சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, உமர்ல அவங்களை கூப்பிட்டு, உமரே அந்த வந்தவரை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மக்கள் திரும்பி பார்க்கறாங்க, ஆளை காணும். அவர் அதுக்குள்ளே மறைஞ்சிட்டாங்க. உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்னாங்க, அவர் யார் தெரியுமான்னு கேட்கும்போது மக்கள் சொன்னாங்க, அதுக்கு அல்லாஹ் அவனுடைய தூதர் மட்டுமே நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர்தான் வானவர் ஜிப்ரீல், உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக உங்களிடம் அவர் நினைச்சிருக்கிறார், வந்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இப்படி எல்லாம் செய்திகளை அந்த வந்தவர் என்ன செஞ்சாங்க வந்து கற்றுக் கொடுத்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. இதுல 4 விஷயங்களே நமக்கு என்ன செய்யப்படுது சொல்லப்படுகின்றது. இஸ்லாம், ஈமான், இஹ்சான், மறுமையினுடைய அடையாளங்கள் 4 விஷயங்களை வந்து வானவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். இதை மையமாக கொண்டுதான் இமாம்கள் நினைச்சாங்க. முதலாவது 3 விஷயங்கள் எப்படி அந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த 3 விஷயங்களைத்தான் நாம் நினைச்சிரு விரிவாக பார்க்க போறோம். இதுதான் உசுலு சலாசா அப்படிம்பாங்க. 3 அடிப்படைகள். அதுல முதலாவது இஸ்லாம், 2வது ஈமான், 3வது இஹ்சான். ஓகேவா? இஸ்லாம் என்பது வெளிப்படையான அனைத்து செயல்களின் மூலம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாகும். இது இஸ்லாம். ஈமான் என்பதுக்கு அதுக்கு நிறைய வரைவிலக்கணங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது ஈமானுடைய பாடத்தை நம்ம நிச்சயம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இதுல வந்து இப்போ சொல்லப்பட்ட செய்தியில சுருக்கமா சொல்லப்படும், ஈமான் என்பது அந்தரங்க செயல்கள் மூலம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாகும். இஸ்லாம் என்பது வெளிப்படையான அனைத்து செயல்களின் மூலம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாகும். ஈமான் என்பது அந்தரங்க செயல் மூலம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாகும். ஏன் இஸ்லாம் வெளிப்படையான அமலை சொல்லுகிறது, ஈமான் உள்ரங்கமான அமல்களை சொல்வது? ஏன்னா அதனுடைய நம்பிக்கை அந்த அமைந்திருக்கக்கூடிய அந்த தூணை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தில் இருக்கப்பட்ட அந்த 5 தூண்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது வெளிப்படையாக இருக்கும். ஈமான்ல சொல்லப்பட்ட 6 அம்சங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது உள்ரங்கமா என்ன செய்யும் இருக்கும், நல்லா விளங்கிக்கும். அதெல்லாம் மறைவானவை, அதெல்லாம் உள்ளத்துல நம்பிக்கை கொள்றது. ஆனா இஸ்லாம் அமைந்திருக்கக்கூடிய அந்த 5 அம்சங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய, வெளிப்படையா அமல் செய்யக்கூடியவை. அதனாலதான் இங்க சொல்றாங்க, வெளிப்படையான அனைத்து செயல்களின் மூலமாக அல்லாஹ் கட்டுப்படுவதுதான் இஸ்லாம். ஈமான் என்பது அந்தரங்க செயல்களின் மூலமாக அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதுதான் ஈமான். இஹ்சான் கூடுதலான ஒரு செய்தியை சொன்னாங்க. இஹ்சான் என்பது மறைவான அனைத்து வெளிப்படையான மறைவான அனைத்து வணக்க வழிபாடுகளை முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ்விற்கு கட்டுப்படும். பாருங்களேன், ரெண்டையுமே இஸ்லாம், ஈமான் இந்த ரெண்டையுமே எது கொண்டு வருது? இஹ்சான் கொண்டு வருது. அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு முதல்ல இஸ்லாம்ங்கிற படித்தரம், 2வது ஈமான்ங்கிற படித்தரம், 3வது இஹ்சான்ங்கிற படித்தரம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம் என்றும், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஈமானுடைய அம்சங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் முஃமின் என்றும் சொல்லுவது நல்ல கவனம் கேட்டுக்கோங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் முஸ்லிம் என்றும், ஏற்றுக்கொண்ட பிறகு ஈமானுடைய 6 அம்சங்களை யார் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் முஃமின் என்றும் நல்லா விளங்கிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த 2 அமல்களையும் அழகான முறையில் யாரு செய்கிறாரோ அவர் முஹ்சின் என்றும் சொல்லப்படும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? எப்படி இஸ்லாம்ங்கிற அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் முஸ்லிம், அவ்வளவுதான். இஸ்லாத்தை ஏற்றுட்டாருன்னா அவர் முஸ்லிம் ஆயிட்டார்னு அர்த்தம்.
அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய 6 அம்சங்களை ஒருத்தர் விசுவாசம் கொண்டுட்டார், நம்பிக்கை கொண்டுட்டு அவர் முஃமின். அவர் ஒரு முஸ்லிமாக இருந்து முஃமினா மாறுறாரு. விளங்கிச்சா? அப்ப இந்த இஸ்லாம், ஈமான் இந்த 2 அம்சங்கள் அடிப்படையில் யார் செயல்படுறாரோ அவர் முஹ்சின். அவர் யாரு? முஹ்சின். அதனாலதான் சொல்லுவாங்க, ஈமான் உடையவர் இஸ்லாம் உடையவராக இருப்பார், இஸ்லாம் உடையவர் ஈமான் உடையவராக இருக்க வேண்டும் என்பதில் அவசியம் கிடையாது. அதாவது ஈமான் உடையவர் நிச்சயமாக இஸ்லாம் உடையவராக இருப்பார். நல்லா விளங்கிக்கோங்க. ஒருத்தர் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கோம், அவர் எதை ஏற்றிருக்கிறாரு? ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார். அதனாலதான் ஈமான் கொண்டவர் இஸ்லாம் உடையவராக இருப்பார். இஸ்லாம் உடையவர் ஈமான் கொண்டவராக இருப்பார்னு கேட்டா இல்ல, சொல்ல முடியாது. சஹாபாக்கள் பலர் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மரணித்தவர்களும் உண்டு. அப்படித்தானே? சுமியார் ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி யாரு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் பாத்தீங்க சொன்னா ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த செகண்டே மரணித்தவர்கள். அவங்களுக்கு எல்லாம் ஈமானுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குமா? ஈமானை பற்றி அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க கேட்டா இருக்காது. அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அடுத்த நாட்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சொற்ப காலத்திலே அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. வரலாறு நாம் படிக்கிறோம். அப்ப அவங்க ஒரு முஸ்லீமாக மரணிச்சிருக்கிறாங்க. முஃமினாக இருப்பான்னு கேட்டா இந்த ஈமானுடைய 6 அம்சங்களை படித்து அதன்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் முஃமின். அதன்படி யார் அமல் செய்யறாங்களோ அவங்க யாரு? முஹ்சின். நல்லா வழங்கிக்கோங்க. அதனாலதான் இஸ்லாம் உடையவர் முஸ்லிம் என்றும், ஈமான் உடையவர் முஃமின் என்றும், இஹ்சான் உடையவர் முஹ்சின் என்று என்ன செய்யப்படும்? அழைக்கப்படும். ஒருத்தர் முஹ்சின் ஒருத்தர் அழைக்கிறோம், ஒருத்தர் பார்த்து முஹ்சின், இவர் வந்து முஹ்சின் சொன்னா அவர் 2 பண்பு உள்ளடக்கி இருக்கிறாரு. முஸ்லிமாவும் இருக்கிறாரு, முஃமினாவும் இருக்கிறாரு. ஓகேவா? ஒருத்தர் முஃமின் என்று அழைக்கிறோம், அவர் யாரா இருப்பாரு? முஸ்லிமாக இருப்பாரு. ஆனா முஹ்சினா இருப்பாருன்னு கேட்ட சொல்ல முடியாது. அந்த அமலுக்கு வரணும் அவர். இப்படி நினைச்சாங்க இமாமுகள், நமக்கு நினைச்சாங்க, அதை வரையறுத்து சொல்றாங்க. அப்போ இஹ்சானுடைய அந்த இஹ்சானுடைய முதல் நிலை என்ன அப்படி சொன்னா, நாம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையோடு வணங்குறது. அல்லாஹ் வந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையோடு வணங்குவது. நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு செயல்கள் அமைத்துக் கொள்வது. வணக்கமாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்னும் சில அமல்களாக இருக்கட்டும். இந்த அமல்கள் எல்லாம் நான் அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு செயல்படுறது, அமல்கள் அமைத்துக் கொள்வதன் இஹ்சான். விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ இந்த உஸ்ஸுலு ஸலாஸனுடைய 3 அடிப்படைகளை முதலாவது அம்சமாக இருக்கிறது இஸ்லாம். இஸ்லாம் என்பதற்கான நம்ம ஏற்கனவே பல வகுப்புகளை சொல்லியிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாத்தினுடைய சொல் வழக்கு என்பது 2 வகையாக பிரிக்கப்படும். அது மொழி ரீதியாக பிரிக்கப்படும், இன்னொன்னு இஸ்லாமிய வழக்கில் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பிரிக்கப்படும். அப்ப இஸ்லாம் என்பது அரபு மொழியில சொல், அதனுடைய மொழி ரீதியான அர்த்தம் எடுத்து பார்த்தீங்க சொன்னா கட்டுப்படுவது, பணிவது என்பதை அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் இஸ்லாம். அடுத்தபடியாக வந்து இஸ்லாம் என்பதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அதுல வந்து அறிஞர்கள் சில வரைவிலக்கணங்கள் கொடுக்குறாங்க. இஸ்லாம் என்பதற்கு அறிஞர்கள் சில வரைவிலக்கணம் கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே இஸ்லாம் என்பது வெளிப்படையான
அனைத்து செயல்களின் மூலம் அல்லாஹ் கட்டுப்படுவதாகும் அப்படிங்கிறது நம்ம படித்திருக்கிறோம். சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. இஸ்லாம் என்பதற்கு சில விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அதுல என்ன? அதாவது தௌஹீதால் அல்லாஹ்விற்கு பணிந்து நன்மையான காரியங்களால் அவனுக்கு கட்டுப்பட்டு ஷிர்க்கை விட்டு விலகி இணை வைப்பவர்களை பகைப்பதுதான் இஸ்லாம் என்பதாகும். இது கூடுதலான விளக்கம். இது ஓகேவா? இஸ்லாம் என்பதற்கு மொழி ரீதியான அர்த்தம் பணிவது, கட்டுப்படுவது. இன்னும் கூடுதலான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படையான அனைத்து செயல்கள் மூலமாகவும் அல்லாஹ் கட்டுப்படுவது. அதிலும் கூடுதலாக இன்னொரு விளக்கம், இஸ்லாம் என்பதற்கு அறிஞர்கள் சில வரைவிலக்கம் கொடுத்திருக்கிறாங்க. தௌஹீதால் அல்லாஹ்விற்கு பணிந்து நன்மையான காரியங்களால் அவனுக்கு கட்டுப்பட்டு ஷிர்க்கை விட்டு விலகி இணை வைப்பவர்களை பகைப்பதுதான் இஸ்லாம் என்பதாகும். இதுல இணை வைப்பவர்களை பகைப்பது என்பது பொதுவாக இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இணை வைப்பவர்களே பல படித்தரங்கள் பிரிக்கலாம். ஓகேவா? முஷ்ரிக்கின்களையே பல படித்தர மக்கள் இருக்கிறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன், போக உங்களுக்கு நடத்துவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இது இஸ்லாத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. ஓகேவா? இஸ்லாமிய சொல் வழக்கத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா பொதுவாக இஸ்லாம் என்பது 5 தூண்களை உள்ளடக்கி இருக்கிறது. அது ஒரு முஸ்லிம் விசுவாசம் கொள்வதை விட, அதாவது இஸ்லாம் என்பதற்கு அறிஞர்கள் வழங்கிய வரைவிலக்கம் என்ன அப்படி சொன்னா, தௌஹீதால் அல்லாஹ்விற்கு பணிந்து நன்மையான காரியங்களால் அவனுக்கு கட்டுப்பட்டு ஷிர்க்கை விட்டு விலகி இணை வைப்பவர்களை பகைப்பதுதான் இஸ்லாம் என்பதாகும். ஓகேவா? இது அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். ஓகேவா? இஸ்லாமிய சொல் வழக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா இஸ்லாம் என்பது 5 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் படிச்சிருக்கோம்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அடுத்து என்னது? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். ஓகேவா? இந்த 5 விஷயங்களை வெளிப்படையான உள்ளத்தை ஏற்று வெளிப்படையாக அமல் செய்வதுதான் இஸ்லாம். ஓகே, இது போன இது அல்லாத சில அமல்களும் இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது. பொதுவா பாருங்களேன், இந்த 5 விஷயங்களை தவிர்த்தும் சில அமல்கள் சொல்லப்படுது. எப்படி? குர்ஆன் ஓதுறது, திக்ரு செலுத்துறது, நோய் நலம் விசாரிக்கிறது, பிறருக்கு உதவுறது, இது போன்ற நிறைய கடமைகள் இஸ்லாத்தில் செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய கடமைகள் இருக்குது. அதுல பிரத்யேகமாக நாம் பார்க்க வேண்டிய முதன்மையான 5 விஷயங்கள் இந்த 5 விஷயங்கள். திரும்ப சொல்ற, இஸ்லாம்ங்கிறதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வழக்கில் இஸ்லாம் என்பது 5 தூண்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதற்கும் மேலான அம்சங்களை இஸ்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. அதுல பிரத்யேகமாக சொல்லப்பட்டது 5 விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இடத்துல சொன்ன விஷயங்கள் 5 விஷயங்கள். அதல்லாத சில நிறைய அம்சங்கள் இருக்குது. இஸ்லாத்துல அவனுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது. ஓகேவா? ஒவ்வொன்றும் எடுத்து படிச்சுக்கிட்டே போகலாம். இஸ்லாத்தினுடைய அந்த அம்சங்கள் எடுத்து படிக்கணும்னா கூட நாட்கள் பத்தாது. அவ்வளோ இஸ்லாத்துடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேவா? நன்மை நாடுறது, உதவி செய்யறது, இது எல்லாமே இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட பிரத்யேகமான அமல்கள். இதெல்லாம் அதுல நம்ம படிக்க போற விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், 5 விஷயங்களுக்கு கொண்டு இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமா. வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்று நம்ம கலிமா சொல்றோம், சாட்சி சொல்றோமா இல்லையா? அந்த கலிமாவைத்தான் நம்ம முதலாவது படிக்க போறோம். இஸ்லாத்தினுடைய முதல் தூண், இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம், த பேஸ்மெண்ட் சொல்றோமா இல்லையா? அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது தான் முதல் அம்சம். இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமே இதுதான். புரிஞ்சுங்களா? இதைத்தான் முதல்ல படிக்க போறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனுடைய வார்த்தையினுடைய எப்படி பிரயோகங்கள் எப்படி நம்ம உச்சரிக்கணுங்கிறத பற்றியான பாடங்கள் தான் நம்ம நினைச்ச போறோம், படிக்க போறோம். அப்போ இஸ்லாத்துடைய முதல் தூணாக இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொன்னா, இந்த ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சாட்சியத்தை மொழிவதன் மூலமாக தான் தன்னை முஸ்லிமாக நிச்சயம் ஆக்கிக் கொள்ள முடியும். அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பும் பொழுது அந்த இறை தூதர்கள் அந்த மக்களை எதை நோக்கி அழைத்தாங்கன்னு சொன்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவின் பக்கம் தான் நினைச்சிருக்கிறாங்க.
மக்களை அழைத்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு முதல் தூதராக அனுப்பப்பட்டவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு மக்கள் அழைத்த ஒரு விஷயம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் இந்த ஒற்றை களிமாவின் பக்கம் தான் வச்சுக்கிற மக்களை அழைத்திருக்கிறாங்க. ஓகேவா? அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அந்த களிமாவோட, இப்போ ஒரு நூஹ் நபி வந்திருக்காங்கன்னா அந்த நூஹ் நபியுடைய காலத்தில் அந்த மக்கள் அந்த களிமா எப்படி சொல்லணும், நூஹ் நபியுடைய பேரை நினைச்சுவாங்க. லா இலாங்கிற களிமாவுக்கு பிறகு நூஹ் நபியுடைய அந்த பேரை நினைச்சுவாங்க, பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற களிமா பயன்படுத்துறோமா இல்லையா? அது போன்ற விஷயங்கள். ஓகேவா? நம்ம காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறது நமக்கு நபியாக அனுப்பப்பட்டதுனால நம்ம என்ன செய்யறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது அவருடைய தூதராவார் அப்படி நம்ம நம்புறோம். இது போன்ற இதற்கு முன்னாடி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னாடி பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அந்தந்த நபிமார்கள் அந்த சமுதாயத்திற்கு அந்த களிமாவை சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ், உதாரணத்துக்கு நூஹ் நபி இருக்கிறாங்க, ஒரு நூஹன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த நபிமார்களுடைய பெயர் அந்த களிமாவோடு என்ன செய்யப்படும், இணைந்து வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இது முதலாவது அம்சம். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இஸ்லாத்துடைய அஸ்திவாரம் இதுதான். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்களும் தன் மக்களை அழைத்த ஒரு விஷயம் இந்த விஷயம் தான். குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்து சொன்னா யா கௌமி அனிபுதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத் அப்படிங்கிற வசனம் தான் வரும். அல்லாஹ் மட்டும்தான் வணங்குங்க, வேற எதுவும் சரி வணங்காதீங்க, இந்த ஷைத்தான்களை விட்டு நீங்க நினைச்சு விலகிருங்க, இப்படித்தான். ஆனா சொன்ன கான்செப்ட் என்ன? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லைங்கிற ஒரு களிமாவின் பக்கம் தான் மக்களை அழைத்திருக்கிறாங்க. அப்போ இது ஒவ்வொரு நபிமார்கள் இஸ்லாத்தில் முதல் கடமை களிமா. இந்த களிமாவைத்தான் ஒவ்வொரு இறை தூதர்களும் தங்களுடைய மக்களுக்கு நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது என்ன அப்படி சொன்னா, இந்த களிமாவனுடைய பொருள் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த களிமாவனுடைய பொருள், இது அரபில சொல்லும் போது மஅனா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன அப்படின்னா, இதனுடைய பொருள் அதனுடைய அர்த்தம் அப்படி சொன்னா, பொதுவாக பாருங்களேன், இந்த களிமானுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க இந்த களிமாவில் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த களிமாவிலேயே அதனுடைய அர்த்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க கொஞ்சம் ஆழமா பார்த்தா தெரியும். எப்படின்னா அந்த வார்த்தைகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க. லா இலா இது ஒரு வார்த்தையும், இல்லல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும். லா இலா அப்படிங்கிறத ஒரு வார்த்தையும், இல்லல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும். முதல்ல லா அப்படின்னா இல்லைன்ற அர்த்தம். இலாஹ் என்ன? வணங்கப்படுவதற்கு, வணக்கத்திற்குரியவன் அல்லது கடவுள் அப்படின்னு இல்லவே இல்லைங்கிறத முதல்ல ஒரு விஷயத்த நஃபி அப்படின்றத கொண்டு வர மறுக்கணும். கடவுளே இல்லவே இல்லைன்னு முதல்ல மறுக்கணும். கடவுளே இல்லையே இல்லை, வணக்கத்திற்குரியவன் இல்ல, யாருமே இல்லைங்கிறத நினைச்சு முதல்ல அவர் கொண்டு வரணும். தன் மனசுக்குள்ள முதல்ல உறுதியாக அந்த மறுத்தலை கொண்டு வரணும். அதற்கப்புறம் பாருங்களேன், இல்லல்லா இல்லா அப்படிங்கிற வார்த்தை நீங்க அரபியில படிச்சிருக்கலாம். அரபியினுடைய இலக்கண வகுப்பில் நீங்க படிக்கும்போது இல்லா அப்படின்னு சொன்னா தவிர அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் இல்லா. அந்த இல்லல்லா, அந்த இல்லாங்கிற வார்த்தையோடு அந்த அல்லாவுடைய வார்த்தை இணைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லல்லா, அல்லாவை தவிர, நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாவை தவிர, நல்ல தெளிவு விளங்கிக்கிறணும். ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஒன்று லா இலா, வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்ல, கடவுளே கிடையாது, கடவுளே இல்ல அப்படிங்கிறது உறுதியாக நம்பணும். அடுத்தபடியாக இல்லல்லா, அல்லாவை தவிர, விளங்கிச்சா? அல்லாவை தவிர வணங்கப்படுவதற்கு, வணக்கத்திற்குரிய யாருமே இல்லைங்கிறதுல உறுதியாக நம்பணும். இதுதான் அந்த களிமானுடைய பொருள். இதான் அந்த களிமானுடைய பொருள். புரியுச்சா உங்களுக்கு?
அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? அப்ப இந்த களிமா, அதனாலதான் இத வந்து இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக வைத்திருக்கிறாங்க. இந்த இந்த களிமாவை தான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமா வச்சு. ஆனா இதுல என்னன்னா, நம்மள பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன செய்யும், இந்த களிமாவுடைய அந்த அர்த்தம் சரியா தெரியல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை தவிர எந்த அர்த்தம் நம்ம மக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்குது, தெரிய மாட்டாங்குது. அட எல்லாமே அவன் தான் அப்படிங்கறத முதல்ல விளங்கிக்கோங்க. நம்மள சில மக்கள் இப்படியான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு நம்மள நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த களிமானுடைய அந்த ஆழமான அர்த்தத்தை நம்மள உள்ள மக்களுக்கு அதை புரியாதனாலதான் இன்னைக்கு சில இந்த இஸ்லாத்துக்குள்ள ஷிருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த களிமானுடைய அர்த்தம் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. நம்ம மக்களுக்கு தெரியல. அதனால இன்னைக்கு இஸ்லாத்துக்குள்ள ஷிருக்குகளும் பித்ஆத்துகளும் வழிகேடுகளும் இன்னைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டு என்ன செய்றாங்க, இன்னைக்கு சர்வசாதாரணம் இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லாவை தவிர வணங்குது, அல்லாவை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாதுங்கிற அந்த களிமானுடைய உள்ள அர்த்தமாக உள்ள இருக்குது. ஆனா அதை புரிஞ்சுக்கிறாம இன்னைக்கு என்ன செய்றோம், மனுஷன் இன்னைக்கு என்ன செய்றான், முஸ்லீம் நல்லா வணங்கிக்குவாங்க, களிமாவை முழிந்துள்ள முஸ்லீம், லா இலாங்கிற களிமாவை சொன்ன முஸ்லீம் இன்னைக்கு கிடைச்சான் ஷிர்க் வச்சுக்கிட்டு இருக்கிறான். காரணம் என்ன தெரியல. களிமானுடைய அந்த ஆழமான அர்த்தம் அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. எப்படி இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான்ங்கிறத, இறைவன் ஒருவன் தான்ங்கிறத எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஆனா மனுஷன் போய் என்ன செய்ய, கல்ல வணங்குறானா இல்லையா, மனுஷனை வணங்குறானா இல்லையா, மனுஷனோட பலகீனம் படைக்கப்பட்ட படைப்புகளை போய் என்ன வணங்குறான் இல்லையா, அவனுடைய நெற்றி வந்து எதற்கோ நீங்க நினைச்சு சுஜி செய்து கொண்டிருக்கும் நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன, அப்ப எல்லாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறான். தெரிஞ்சு அப்ப என்ன, அதனுடைய ஆழமான அர்த்தம், அது சொல்லப்படுகின்ற விளக்கத்தை நம்மள பலரும் தெரியாதனாலதான், முஸ்லிம் அல்லாதவர்கள் அதை பற்றி தெரியாதனாலதான் இன்னைக்கு அவனுடைய நெற்றி எதற்கோ இன்னைக்கு சுஜி செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நம்ம சமுதாயத்து மக்களுக்கு மத்தியிலும் இந்த மாதிரியான ஷிருக்குகளும் பித்ஆத்துகளும் வழிகேடுகளும் உருவாத காரணம் என்ன, இந்த லா இலாஹ்ங்கிற களிமாவை பற்றியான அந்த இது செய்யல இல்ல. அன்னைக்கும் நீங்க பாருங்களேன், உதாரணத்துக்கு சொல்ல போனா அன்றைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்க சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ற அந்த மக்கமா நகரத்துக்கு இஸ்லாத்தை கொண்டு வருகிற நேரத்துல பாங்க சொல்றாங்க, ஒரு 5 நிமிஷம். அப்ப இன்னைக்கு சமூகத்திற்கு மத்தியில வந்து ஷிருக்குகள், இன்னைக்கு முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில இன்னைக்கு ஷிருக்கு ஏற்பட்டு சொன்னா நல்லா விளங்கிக்கோங்க. அன்றைக்கு முதலாவது நம்ம எதை பார்க்கணும்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் அவங்கெல்லாம், இப்ராஹிம் நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்ட மக்கள் தான் அன்றைக்குள்ள அரபிகள். நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு அந்த மக்களிடத்துல தூதுவை கொண்டு செல்கிற நேரத்துல அந்த மக்கள் யாராக இருந்தாங்க, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியில என்ன இருந்துச்சு, ஷிருக்குகள் நடந்துச்சா இல்லையா? காபத்துல்லா நீங்க எடுத்து பாத்தீங்க சொன்னா, ரசூலுல்லாஹ் நபியா வருவதற்கு முன்னாடி வரைக்கும் காபத்துல்லால 360 சிலைகள் என்ன செய்யப்பட்டுச்சு, வணங்கக்கூடிய ஒரு பொருளாக சிலைகளாக இருக்கிறத நான் பாக்குறோம். இப்படித்தானே மனுஷன்ட்ட போய் தேவைகளை கேட்டாங்க, சிலைகள்கிட்ட போய் தேவையை கேட்டாங்க, அதுக்கு நேர்ச்சி செஞ்சாங்க, அதுக்கு அறுத்த பலியிட்டாங்க, தேவைகளை போய் என்ன செஞ்ச முறையிட்டாங்க, பிரார்த்தனை செஞ்சாங்க, அபயம் தேடினாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கும் அரபு தேசத்துல அந்த மக்காங்கிற காபத்துல் நடந்ததுன்னு பாக்குறோம். அன்றைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர், அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த மக்களிடத்திலுமே நபி எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. குர்ஆனுடைய வசனம் அது, சூரத்துல் லுக்மான் சொல்லக்கூடிய 31வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனம், 31வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனம். அங்க அல்லாஹ் சொல்றான், வல இன் சஅல்துஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், நபி அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நீங்க வானங்களை பூமியை படைத்தது யாருன்னு கேளுங்க. அவர்கள் சொல்லுவார்கள் சயகூலுன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. குல் அல்ஹம்துலில்லாஹ், அப்படியே சொல்றான் அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகிறான், குல் அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅகிலூன். அந்த நேரத்துல நீங்க என்ன அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹ் என்ன செய்யுங்க புகழுங்க, ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை அறிய மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது எப்படி சொல்லப்படுது பாருங்க, அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க நபியே, வானங்களையும் பூமியும் படைத்தது யாருன்னு கேளுங்க அப்படின்னு கேட்டா அந்த மக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. நீங்க உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஆனா இதுல பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இதை விளங்கி கொள்ள மாட்டாங்க. பெரும்பான்மை மக்கள் இதை அறிந்து கொள்ளாத மக்கள் நினைச்சிருக்கிறாங்க, இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் கேட்க சொல்றான், வசனங்களை பாருங்க. 19வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், குல் மை யர்சுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்ல் அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்சார் வமை யக்ருஜுல் ஹய்ய மினல் மைத் வமை யுக்ரிஜுல் மையித் மினல் ஹய் அப்படிங்கிற அல்லாஹ் கேட்கிறான். சொல்லுங்க நபி, அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க,
மையருசுக்கு மினஸ்ஸமாஇ வல் அர்ர் அப்படின்னு கேக்குறான். வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அம்மை எம்லிக்கு ஸமா வல் அப்சார், உங்களுடைய செவிப்புலனையும் பார்வை புலனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் கேளுங்க. ஒமை யுஹ்ரிஜுல் ஹை, அல்லாஹ் மினல் மையித், உயிரற்றவிலிருந்து உயிரை கொண்டு வருவது யாரு? யுஹ்ரிஜுல் மைத் மினல் ஹை, உயிரிலிருந்து உயிரை எப்படி எடுக்கிறான் பாருங்க. இதுல யாருடைய கையில இருக்கிறது? இது யார் வெளிப்படுத்துறா? கேளுங்க நபியே. கேட்கும்போது அது சொல்றாங்க. அதுக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபஸயகூலூன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இது குர்ஆனுடைய வசனம். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். மக்காவில் இருக்கக்கூடிய மக்கத்து அந்த குறைஷி காஃபிர் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றான். நபியை போய் கேளுங்க. வானங்கள் பூமி அதனுடைய கட்டுப்பாடு, வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு உணவளிக்கிறது யாரு? அது யாருடைய கையில் இருக்கிறது? உங்களுடைய செவிப்புலனையும் பார்வைப்புலன் உங்களுக்கு யார் தந்திருக்கிறா? உயிர் அற்றவிலிருந்து 10வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம். உயிர் உள்ளலிருந்து அதாவது உயிர் உள்ளவிலிருந்து உயிர் உள்ளவற்றிலிருந்து உயிர் இல்லாததையும் அது இப்படி இதெல்லாம் யார் கொண்டு வர்றான்? இறந்து போனிலிருந்து உயிரும் உயிரிலிருந்து இறந்து போன எப்படி எல்லாம் கொண்டு வர? யார் இதை எடுத்துட்டு வரா? இது யார் ஏற்படுத்துறா? போய் கேளுங்க நபியே அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்டா, அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஃபஸயகூலூன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று நினைச்சுவாங்க, பதில் சொல்லுவாங்க. ஆனா இதுல பெரும்பாலும் மக்கள் என்ன செய்யல? அஃபலா தத்தகூன். அப்ப அல்லாஹ் கேட்கிறான். அப்பவும் அல்லாஹ் கேட்க சொல்றான் பாருங்க. அப்ப நீங்க அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களா? நபி அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க நீங்க. அப்ப நீங்க அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களா? எல்லாம் அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றிருந்தாங்க. அல்லாஹ் தான் எல்லாமே. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கண்காணித்து அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கல. அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள். ஆனா என்ன செஞ்சாங்க? சிலை கட்டுக்கு வணங்கினாங்களா இல்லையா? சிலை கட்டுக்கு தேவைகளை கேட்டாங்களா கேட்கலையா? இதுதான் யதார்த்தம். அப்போ இது இது எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே அவர்கள் இந்த தாகூத்து சொல்லக்கூடிய ஷைத்தான்கள் என்ன செஞ்சாங்க? வணங்கினாங்க. அதான் 16வது அத்தியாயத்துடைய 36வது வசனம். 16:36 அதனால சொல்லி காட்டுறான். அதுல எப்படி இந்த தாகூத்துகளை அவர்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய பாதுகாவலரா எடுத்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு இல்முல் காயிப்னு சொல்லக்கூடிய மறைவா ஞானம் இருக்கிறது. அதுக்கு எல்லாமே நம்ம சொல்றதெல்லாம் கேட்குவோம். நமக்கு நம்மளுடைய வாழ் நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க என்ன செய்வாங்க? நடைமுறைப்படுத்துவாங்க, நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க, நம்முடைய தேவைகள் நினைச்சு நிறைவேற்றுவாங்க. இப்படிங்கிற அந்த மறைவான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குன்னு எப்ப நம்ப வைத்தானோ ஷைத்தான், அதோட மக்கள் வழிகட்டு போயிட்டாங்க. அப்பதான் ஷிர்க்ல நினைச்சு வெளியே வருது. யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த களிமானுடைய அர்த்தத்தை அவர்கள் ஆழமாக புரிந்திருந்தால் இந்த மாதிரியான ஷிர்க் நடந்திருக்குமா? இங்க இஸ்லாத்துக்குள்ள ஷிர்க் வருமா? இங்க தெரியல. களிமானுடைய அந்த ஆழமான அர்த்தத்தை என்ன செய்யல? நம்முடைய மக்கள் விளங்காதனாலதான் இன்றைக்கும் நம் சமூகத்திற்கு மத்தியில இந்த ஷிர்க் பித்அத்ங்கிற வழிகாடு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அரபு தீபத்துல அந்த மக்கத்து குறைஷ் இடத்துல எப்படி இந்த வணக்க வழிபாடுகள்லாம் வந்துச்சோ, அது போல இன்னைக்கும் அவர்களிடத்துல அல்லாஹ் அவங்க சரியா புரிஞ்சுக்கல. அல்லாஹ் பற்றியான சரியான இல்மு அவங்ககிட்ட என்ன செய்யல? இல்ல. அந்த இல்மு இல்லாதனாலதான் அவரிடத்திலும் ஷிர்க்குகள் வந்துச்சு, வழிகாடு வந்துருச்சு. இன்னைக்கு அதேதான். அல்லாஹ் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த இல்முல முதலாவது விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கலிமாவுடைய அர்த்தம் நம்மள பலர் மக்களுக்கு நினைச்சு தெரிய மாட்டாங்கனாலதான் இன்னைக்கு நம் மக்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான ஷிர்க்குகளும் வழிகாடுகள் இன்னைக்கு கிடைச்சு நிகழ்றதை நான் பாக்குறோம். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமானுடைய அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமானுடைய முதல் அதனுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு என்ன? உண்மையிலே அல்லாஹ்வை தவிர வேறு இல்லைங்கிறத முதல்ல என்ன கொண்டு வரும். லா இலாஹ், வணங்கப்படுவதற்கு இல்லவே இல்லை. இதை விளங்கி இருந்தா அந்த சிலைகள்ட்ட வணங்க முடியுமா? சிலைகளுக்கு சக்தி இருக்கு நம்ப முடியுமா? சிலைகள்கிட்ட போய் கேட்டா நம்ம தேவை நிறைவேற்றி கொடுக்கணும் அந்த நம்பிக்கை அவனுக்கு வருமா? வராது. அப்ப இதை தெரியல. லா இலா அதாவது வணக்கத்திற்குரிய கடவுளே இல்லை அப்படிங்கறத முதல்ல ஒருத்தன் நம்பிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், எதிர்த்து போய் கேட்க மாட்டான். சிலைகள்கிட்ட போய் கற்கள்கிட்ட போய் நினைச்சு கல்லுட்டு போய் நினைச்சு கேட்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா மனிதரை விட பலகீனமாக படைக்கப்பட்ட படைப்புட்டு தான் போய் கேட்கறாங்க. அதான் பெரிய விஷயம். இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதனை விட பலகீனமாக படைக்கப்பட்டது போய் இன்னைக்கு அபயம் தேடுறான். பாம்பை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுறான், பள்ளியை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுறான். பாக்குறோமா இல்ல இன்னைக்கு நம்ம லைஃப்ல? இன்னும் சொல்ல போனா மனிதன் பயன்படுத்துகின்ற பொருட்களை கையெடுத்து கும்பிடுறான். தாத்தா பாட்டம் முப்பாட்டம் காலத்துல தாத்தா இங்க பாருங்களேன், இந்த போட்டை வச்சு நீ கும்பிடுறான். தாத்தா பயன்படுத்திய பொருள் வச்சு கும்பிடுறான். செருப்பு, அதெல்லாம் பாருங்க, செருப்பு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா பாருங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல ஓண்டாம இந்துக்கள் அதுல என்ன சொல்றது, ஒரு பண்டிகையாவே வச்சிருக்கிறான். சரஸ்வதி பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜையை வச்சிருக்கிறாங்க. என்ன பூஜை அது?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க எதை எதை கொண்டு வடிவமைக்கப்பட்டு கடவுளாக சித்தரிக்கப்பட்டது வணங்கப்படுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதனை விட பலகீனமாக படைக்கப்பட்ட ஒரு கால்நடையிலிருந்து வரக்கூடிய கழிவை என்ன செய்றாங்க? கடவுளாக சித்தரிச்சு வணங்குறாங்க. அப்ப என்ன? இப்போ அறிவு இல்ல. வணங்கப்படுவதற்கு யாருமே இல்லைங்கிற அந்த அந்த அறிவு இல்லாதனாலதான் அதை போய் என்ன செய்ய மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கப்பட விஷயங்கள். இப்ப இன்னைக்கு நம்ம மக்களுமே இன்னைக்கு போய் இன்னைக்கு தருகால போய் இன்னைக்கு உளுந்து கிடக்குறான். காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தருகால போய் இன்னைக்கு நம்ம மக்கள் உளுந்து கிடக்குறான காரணம் என்ன? இதான் இல்லவே இல்லப்பா. அல்லாவை தர அந்த லா இலாக வணங்கப்படுவதற்கோ கடவுளோ இலாகோ கிடையவே கிடையாது. இல்லல்லா அல்லாவை தவிர வேற யாருமே இல்லை அப்படிங்கறத என்ன செய்யணும்? உறுதியாக நம்பிட்டேன்னு சொன்னா நம்மால் போய் நிப்பானாங்க, அது வழிபாடு செய்வானா? முதல்ல அங்க போய் தேவைகளை முறையிடுவானா? கிடையாது. அதனாலதான் இந்த களிமாவை இமாம்கள் சொல்லும் பொழுது 2 அம்சங்களை கொண்டு இந்த களிமா நிச்சயம் பிரிக்கிறாங்க. இலா இல்லவே இல்ல, வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்ல என்பதை உறுதியாக மறுத்து நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். இல்லல்லா அடுத்து வந்து உறுதிப்படுத்தணும். எப்படி உறுதிப்படுத்தணும்? இஸ்பாத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு அல்லாவை தவிர அல்லாவை தவிர அல்லாவை தவிர இல்லை என்பது உறுதியாக நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். இப்படி சொன்னாதான் இந்த களிமாவோட அர்த்தத்தை நாம் சரியாக நினைச்சிருக்கிறோம், புரிந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல களிமானுடைய அடுத்த அம்சம் என்ன? இந்த களிமாவை உச்சரிக்கக்கூடிய நாம், இந்த களிமாவை மொழியக்கூடிய நாம், இந்த களிமாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. களிமாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த அரபில சொல்லுவாங்க ஷுரூத்துல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிம்பாங்க. களிமாவினுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள். களிமா சொல்ற வெறுமனையாக நாவால் சொல்லிட்டு போயிட முடியாது. களிமாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில களிமாவை சொன்னாதான் அந்த களிமா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி களிமானுடைய அர்த்தங்கள் இப்படி இருக்கிறதோ அதுபோல் அந்த களிமா இடக்கூடிய சில நிபந்தனைகள் இமாம்கள் நம்மளுக்காக அதை வரையறுத்து நினைச்சுறாங்க, சொல்றாங்க. அந்த களிமாவுக்கு சில சிறப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய நிபந்தனைகளை வரிசையாக நான் சொல்லிக்கிறேன். விளக்கங்கள் இன்ஷா அடுத்த நடத்துறேன். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முதல் நிபந்தனை என்ன அப்படி சொன்னா, முதல்ல இல்மு அறிவுன்னு சொல்லுவாங்க. அறிவு. 2வது வந்து உறுதி. 3வது வந்து ஏற்றுக்கொள்ளுதல். முதல்ல இல்மு அறிவு, 2வது வந்து யக்கீன் உறுதி, 3வது வந்து அல் குபுல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல், 4வது இன்கியாது கட்டுப்படுதல், 5வது சிதுக் உண்மைப்படுத்துதல், 6வது இஹ்லாஸ் மன தூய்மை, 7வது முஹப்பத் நேசித்தல். 7 ஷுருத்துகளை உள்ளடக்கியதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள். இந்த 7 ஷுருத்துகளை தான் நம்ம நினைச்ச போறோம். அடுத்த கிளாஸ் நம்ம படிக்க போறோம். இந்த இல்மு, யக்கீனு, ஏற்றுக்கொள்ளுதல், அதே மாதிரி என்னது இன்கியாது கட்டுப்படுதல், உண்மைப்படுத்துறது, இஹ்லாஸ மன தூய்மையோடு இருக்கிறது, நேசிக்கிறது. அதாவது இல்மு, முதல்ல இல்முன்னு அறிவுன்னு அர்த்தம். 2வது யக்கீன் அப்படின்னா உறுதின்னு அர்த்தம். 3வது வந்து அல் குபூல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம். 4வது இன்கியாத் அப்படின்னா கட்டுப்படுதல். 5வது சிதுக்னா உண்மைப்படுத்துதல். 6வது அல் இஹ்லாஸ் மன தூய்மை. 7வது அல் முஹப்பத் நேசித்தல். இதனோட விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் முடிச்ச அடுத்த கிளாஸ் நான் படிக்க போறோம். இது ஏன் வந்து இமாம்கள் இந்த களிமானுடைய நிபந்தனைகளை வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சணும் வச்சிருக்கிறாங்கிறத விளக்கத்தையும், இந்த களிமாய் மொழியும் போது இந்த அம்சத்தின் அடிப்படை நாம் அந்த களிமாய் மொழிந்திருக்கிறோமாங்கிறத நம்ம நினைச்சணும். ஒவ்வொருத்தருமே சிந்திச்சு பார்க்கணும். இந்த 7 நிபந்தனைகள் நாம் நடத்தும் பொழுது, அந்த விளக்கங்கள் நடத்தும் பொழுது, இந்த 7 நிபந்தனை அடிப்படையில் நாம் களிமாய் மொழிந்திருக்கிறோமா, அல்ல வெறுமனையாக நாவால லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இருக்கிறோமா என்பதை நம்ம நினைச்சு நாம் புரிந்து கொண்டு செயல்படணுங்கிறது தான். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு இதோட என்ன செய்ய முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் ஸ்ட்ரெயிட்டா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு வகுப்புலையும் பாடங்கள் ஸ்ட்ரெயிட்டா நம்ம முடிச்சு இன்ஷா அல்லாஹ் போவோம். நாட்கிழமைக்கு வந்து அப்படி இப்படின்னு பார்த்தோம். ஒரு மாசம் எப்படி போனிச்சு தெரியல, ஒரு மாசம் ஓடிடுச்சு. அதுல இடையில ஒரு கிளாஸ் இல்லை, அதுல அறிமுக கிளாஸ், இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாம் போயிருச்சு. துவா கிளாஸ் இருக்கு இல்லையா, இதுலயே உங்களுக்கு 7:45 ஆயிருச்சு. துவா கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, ஏற்கனவே நான் வந்து இது சனா கொடுத்திருந்தேன் பொருள். அதை எல்லாரும் பொருளோடு படிச்சிட்டீங்களா?
அது உங்களுக்கு டெஸ்ட் வச்சிட்டாங்களா? இப்ப எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சுட்டாங்க அப்படித்தானே? சப்பா அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு டைம் இல்ல. எனக்கு கொடுத்தது 7:30 தான். 7:30 to 7:45 நீங்க துவா கிளாஸ் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நம்ம 7:30 வரைக்கும் அக்கீதா கிளாஸ் ஓடிடுச்சு. அது நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் இதனாலலாம் கொஞ்சம் டைம் ஆயிட்டு, என்ன இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சோன்னு நினைச்சோம் பாடத்துக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா இன்ஷால்லா முடிச்சலாம் போயிடலாம். நிறைய செய்திகள் இருக்கு இல்லையா, படிக்கணும் இன்ஷால்லா. அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹோம்ஒர்க் என்ன அப்படி சொன்னா, குரூப்ல அனுப்பியிருக்கிறாங்க. சிஸ்டர் அஃப்ரா சிஸ்டர் வந்து அந்த தொழுகையில ஓதப்படுகின்ற ஒரு துவாவை நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஒரு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த துவால வந்து 2வது நல்ல விளக்கம் உங்களுக்கு அனுப்பியதான், நான் புதுசா கொடுக்கல, அனுப்பிய விஷயங்களை தான் நம்ம நினைச்சு கொடுக்கிறோம். தக்பீர் கட்டியவுடன் பெரும்பான்மையான நேரங்களை ரசூலா ஓதிய துவா தான் அல்லாஹும்ம பஅய்த் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இந்த துவா பெரும்பான்மையான நேரங்களை ரசூலா துவா அடிச்சிருக்கிறாங்க, தக்பீர் கட்டின்னு ஓதி இருக்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய ஒரு துவா என்னன்னா, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக. அடுத்தது வலா இலாஹ கைருக. இந்த துவா ரசூலா, இது ஒரு வரியில இருக்குது, அழகான ஒரு வரி. ஓகேவா? இந்த துவா மனப்பாடம் பண்ணியவங்க யார் இருக்கீங்களா? அதை கேட்டுக்கிறோம் முதல்ல. இது ஒரு வரி தான் இருக்குது, அதனால நாங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணி இதைத்தான் நாங்க ஓதிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஓதுறீங்க யாராவது? பரவாயில்ல, ஒரு வரி இருக்கனால இதே எங்களுக்கு போதும். ஒரு ஆள் வஜ்ஜகத்துன்னு ஒரு ஆள் படிக்கிறாங்க. எல்லாருமே இந்த துவா மனப்பாடம் பண்ணிக்க அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எல்லாருமே இந்த துவா நினைச்சிருக்கிறீங்க? உங்க கையை இறக்கிக்கலாம் நீங்க. அப்ப எல்லாருமே இந்த துவா நினைச்சுக்கிற மனப்பாடம் பண்ணிருக்கிறாங்க. இந்த துவானோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபார இஸ்முக வ தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக. இதான் அந்த துவானுடைய அரபி வார்த்தை. ஓகேவா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபார இஸ்முக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ தபாரக அப்படின்னு படிக்கலாம், இஸ்முக அதை பிரிச்சும் படிக்கலாம். ஓகேவா? வ தஆலா ஜத்துக வ லா இலா கைருக. இது அந்த அரபி வார்த்தை. சுபஹான கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. ஓகேவா? மனப்பாடம் பண்ணா ரொம்ப ஈஸியான ஒரு துவா. எப்போதுமே நமக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படித்தானே? சின்ன ஒரு வரியிலிருந்து என்ன நினைச்சிருவோம், மனப்பாடம் பண்ணிடுவோம். இதனுடைய அர்த்தம் என்ன? சுபஹானக அல்லாஹும்ம, சுபஹானக எங்கெல்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன். பொதுவாகவே சுபஹான அதோட அல்லாங்கிற வார்த்தை சேர்ந்து விட்டா, சுபஹான அப்படிங்கிற வார்த்தையோட அல்லாங்கிற வார்த்தையை நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அல்லாஹ் மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது விளங்கிச்சுவாங்க. சுபஹான அப்படின்னா அதோட அல்லாங்கிற வார்த்தை சேர்ந்துட்டு இணைஞ்சுதான் வரும். அப்படி வந்துட்டாலே அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே பரிசுத்தமானது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பண்பு. அது நம்மளை யாரும் நினைச்ச முடியாது, பரிசுத்தவாதி சொல்லலாம் முடியாது. துவாக்கு வழக்கங்கள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப இங்க நல்லவடித்து நமக்கு சொல்லிக் கொடுக்க விஷயம் என்ன? சுபஹான் அல்லாஹ். சில நேரம் படிப்போம் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், தபாரக் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போது இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான காசத்து. அந்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான பண்பு. அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன், அவனை தவிர எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தான் புகழுக்குரியவன், அவனை தவிர புகழுக்குரிய யாரும் கிடையாது. அல்லாஹ் தான் பரக்கத்து பெற்றவன். பரக்கத்து தபாரக் அல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு சொல்றான்? அல்லாஹ் தான் மகத்து மிக்கவன், அவன் தான் நினைச்சு இது உயர்வானவன். அப்ப அது அவனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு சொல்லுதான் இந்த சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அதே மாதிரி தபாரக் அல்லாஹ், இந்த வார்த்தைகள் எல்லாம். இங்க நம்ம இந்த
இந்த சனானுடைய இந்த தக்பீர் கட்டி ஓதக்கூடிய சனால் என்ன அப்படி சொன்னா, முதலாவது சுபஹானகல்லாஹும்ம, சுபஹானக அப்படின்னாலே அங்க வந்துருச்சு, உன்னையே நாங்க நினைச்சிரோம் புகழுகிறோம் அப்படின்னு வந்துருச்சு. நல்லா விளங்கி, சுபஹானன்னா பரிசுத்தமானவன் அர்த்தம். அப்போ நீயே பரிசுத்தமானவன் அப்படின்னு நம்ம நினைச்சு சொல்லலாம். அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுவாக முன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் க. சுபஹானக, உன்னையே நாங்க நினைச்சிரோம் பரிசுத்தப்படுத்துகிறோம். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், எங்கெல்லாம் அல்லாஹும்மங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறாங்க யா அல்லாஹ் அப்படின்னு நினைச்சுக்கலாம், சொல்லிக்கலாம். வபிஹம்திக, வபிஹம், இங்க ஒரு ஹம் அப்படிங்கிற ஹம்துங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. வபிஹம்திக, இங்கேயும் கே இருக்குது. அப்படின்னு அர்த்தம், உன்னை புகழ்வதுடன் உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். சுபஹானக்கன்னா உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். அல்லாவே, அல்லாஹும்ம, அல்லாவே, வபிஹம்திக, மேலும் உன்னை நினைச்சிடும். வங்கிற வார்த்தை வந்து பொதுவாக மேலும்ங்கிற சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் வ. மேலும் உன்னை நான் நினைச்சிறேன் புகழுகிறேன். வபிஹம்திக, உன்னை அப்ப எப்படி சொல்லணும், உன்னை புகழ்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? ஆனா இங்க நம்ம பொருள் கொடுக்கும்போது தூய்மைப்படுத்தவும் செய்கிறேன்னு சொல்ற மாதிரி இல்லையா, புகழ்வதுடன் தூய்மைப்படுத்தவும் செய்கிறேன். அது பரிசுத்தம்ங்கிறது உயர்வான ஒரு வார்த்தை, ஓகேவா? அதனால நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். சுபஹானக, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், பிஹம்திக, உன் புகழை கொண்டும் உன்னை புகழ்வதோடும் உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் சொல்லிவிட்டு, தபாரக இஸ்முக, இஸ்முன்னா பெயர், க உன்னுடைய பெயர் பரக்கத்து பெற்று விட்டது. பரக்கத்து என்ன அர்த்தம்? உயர்வு பெற்று விட்டதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஜத்துக, உன்னுடைய கண்ணியமும் மிக உயர்ந்தது. அந்த தபாரக்க அப்படிங்கிற வார்த்தையோடு இங்க எல்லாமே கேங்கிற இது பயன்படுத்திருக்கிறேன். இது அரபியினுடைய ஒரு நிலை. இது அரபி கிளாஸ்ல படிக்கும் போது உங்களுக்கு இந்த கேங்கிற வார்த்தை எப்போதெல்லாம் பயன்படுத்தப்படுங்கிறத உங்களுக்கு அதை கிளாஸ் அடிச்சு நடத்துவாங்க, ஓகேவா? அப்போ ஒத்தால ஜத்துக்க, ஜத்துக்க அப்படின்னாலும் நினைச்சு வைப்பாங்க, உன்னுடைய அந்த கண்ணியம், நல்லா விளங்கிக்கும், கண்ணியம் அது மிக உயர்வானது. மேலும் லான இல்லை, இலாஹ் வணங்கப்படுவதற்கு இல்லை, கைருக்க உன்னை தவிர, நல்லா விளங்கிக்கோங்க, கைருக்கன்னா உன்னை தவிர, உன்னை தவிர வணங்கப்படுவதற்கோ வணக்கத்திற்குரியவன் இறைவன் வேறு யாரும் இல்லை. உன்னுடைய கண்ணியம் உயர்ந்து விட்டது, உன்னுடைய பெயர் பரக்கத்து பெற்று விட்டது, உன்னை புகழ்வதோடு உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அர்த்தம் தான் இந்த துவானுடைய அர்த்தம், ஓகேவா? சுபஹானக அல்லாஹும்ம, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். உங்களுடைய பாஷை நீங்க எடுத்தீங்கன்னா உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன் நினைச்சலாம். ஆனா தூய்மைப்படுத்துறங்கிறத விட பரிசுத்தப்படுத்துறங்கிறது வந்து ஒரு உயர்வான ஒரு சொல்லது. வபிஹம்திக, உன்னை புகழ்கிறேன். தபாரக இஸ்முக, உன்னுடைய பெயர் பரக்கத்து பெற்று விட்டது. வதஆல ஜத்துக, உன்னுடைய கண்ணியம் உயர்ந்து விட்டது. வலா இலா கைருக, வலான இல்லை, மேலும் இல்லை, இலா வணக்கத்திற்குரியவன் இல்லை, கைருக்க உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதுதான் இந்த ஒரு துவானுடைய பொருளாக இருக்கிறது. இது மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி அதனுடைய பொருளோட நினைச்சீங்க தக்பீர் கட்டுன்னு ஓதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக தொழுகையில இன்னொரு துவாவும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கத்துக் கொடுத்த ஒரு துவா, வஜ்ஜஹத்து வஜ்ஹிகல் அல்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃப வ மா அன மினல் முஷ்ரிகீன இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லக்
இந்த மாதிரியான துவாலாம் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு துவா. அதுல நம்ம எது வரைக்கும் பார்க்க போறோம்னா, இதுவும் ஒரு வரியில முடிச்சுக்கலாம். இன்ன சொலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்திய லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது வரை கூட நம்ம இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். ஓகேவா? பெருசா படிச்சோம் நன்மை அதிகம். அதனால இந்த துவாவை இது வரைக்கும் என்ன செய்ய நமக்கு சொல்லப்படுகிறது. அதனுடைய துவாவை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இதுவே உங்களுக்கு நிறைய நேரம் இதை நம்ம எடுத்துட்டோம். அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்துல ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட நேரத்தை மன்னிச்சு இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடும். ஓகேவா? துவானுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரியலன்னா திருப்பி நீங்க கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அல்ஹம்துலில்லாஹ். டைம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஸ்பீடா போக வேண்டியிருக்குது. அதனாலதான். ஓகேவா? டைம் நமக்கு இருந்துச்சுன்னா மெதுவா என்ன செய்யலாம், துவாக்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா டைம் நமக்கு வந்து ஸ்பீடா போகுது. என்னன்னு தெரியல, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மட்டும் டைம் எப்படிதான் போகுதுன்னு தெரியல. 7:45 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண இப்ப மணி 8 ஆயிருச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் ஷார்ப்பா இன்ஷா அல்லாஹ் சொன்ன இடத்துல தட்டடிச்சு நம்ம நடத்திடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து உங்களுக்கு அருள் செய்யட்டும். இவ்வளவு நேரம் அல்லாவுக்காக நீங்கள் பொறுமையாக இருந்து கல்வி கற்றதற்கு அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கான கூலியை மேலும் மேலும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம எப்படி ஆர்வத்தோடு ஆரம்பத்து கலந்து கொண்டோமோ அது போல இறுதி வரைக்கும் நம்ம நினைச்சோம் இன்ஷா அல்லாஹ். எல்லா வகுப்புலையும் நான் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நம்ம அதை மறந்துடக்கூடாது. எப்போதுமே நமக்கு இதை நினைவிட்டு கொண்டே இருக்கணும். ஏன்னா ஷைத்தான் எப்போ நம்முடைய சிந்தனை எங்கிட்ட மறக்கடிக்கான்னு சொல்ல முடியாது. ஏதாவது வேலைகளை போட்டு நினைச்சோம் கிளாஸுக்குள்ள வரவிடாம அப்படி ஷைத்தான் ஏதாவது வேலை நடத்தும். அதனால நம்ம ஒரு நியத்தை வைத்திருக்கிறோம். அல்லாவே இந்த வகுப்பை நாங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நல்லபடியாக படித்து முடிக்கணுங்கிறதுல இருக்கிறோம். கல்வி என்பது ஆரம்பத்தில் பார்ப்பதல்ல, ஆரம்பத்தில் படிப்பதல்ல. கல்வி என்பது ஒரு விஷயத்தை முடிச்சு முழுமைப்படுத்தணும். முழுமைப்படுத்தினாதான் அது வந்து முடிச்சு முடியும். அந்த கல்வி அந்த ஆற்றலை முடிச்சு பெற முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நாம் ஆரம்பத்துல இருந்து இந்த வகுப்புல எந்த ஒரு தடங்கள் இல்லாம நம்ம கலந்துகிட்டோமோ அது வரைக்கும் இறுதி வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி இந்த பாடத்திட்டத்தின் கீழே இருந்து கடைசி வரைக்கும் கலந்து கொண்டு கல்வி கற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்தல் புரிவான். நமக்கும் அல்லாஹ் வந்து இதன் மூலமாக கல்வியினுடைய ஞானத்தை எல்லாம் அதிகப்படுத்தணுங்கிற துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கான துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இதோட இந்த வகுப்பு இன்னைக்கு முடிவடைகிறது இன்ஷா அல்லாஹ். துவா சொல்லிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.